ஆமா நாடி வந்த காரணம் என்ன? எதற்காக ஓடி வந்தீர்கள்? மனைவிமார்களா எடுத்துக்கொண்டு வரியா? அவங்களையா? ஆமா. அமருங்கள். ஆஹா. குருநாதா, சற்று பொறுங்கள், சற்று பொறுங்கள், சற்று பொறுங்கள். மீனா, என் தங்கைக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். அதனால எங்க குருநாதரை முனிநாதனை அழைத்திருக்கின்றேன். ஆகியனாலே அவரிடத்தில் போயிட்டு இந்த செய்தியை சொல்ல வேண்டும். ஏன் எதற்காக என்று கேட்கின்றார்கள். அதனால மாப்பிள்ளை விஷயத்த சொல்லணும். நான் எப்படி சொல்வது, என்ன சொல்வது என்று புரியல. எங்க போறேன்னு சொன்னீங்க? குருநாதரிடம் தங்கைக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டும். அதனால நீங்கள் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று குருநாதரிடத்திலே பாதத்தில் விழுந்து நம்ம கேட்க வேண்டும். அப்படியா? மாப்பிள்ளை பாத்துட்டீங்களா? இல்லையே. அத பத்தி தான் அவர்கிட்ட கேட்க, அத பத்தி தான் அவர்கிட்ட கேட்கறதுக்காக போய்கிறாரு. ஏன்டா அத பத்தி தான் கேட்க போறாரா? விடக்கூடாதுரா. இப்ப நீ என்ன சொல்ல போற? விடக்கூடாது. எனக்கு எதுக்கு அங்க போய் தெரிஞ்சு கிடக்குறீங்க? யாரு வந்துக்கிறான்னு சொன்னீங்க? என் குருநாதர். குருநாதரா? என்னங்க சும்மா சும்மா சொம்பு மகாஜாவா, சொம்பு மகாஜாவா நீங்க? என்னங்க அந்த குருநாதரே உன் தங்கச்சி கட்டி வச்ச என்ன? யாருக்கு யாருக்கு யாருக்கு? உன் தங்கச்சிக்கு. பாருங்க, வெளியில கட்டி கொடுத்தா நம்ம 10 பேருமே பாக்கணும். நம்ம பக்கத்துல கட்டி கொடுத்தா அழகா நடந்து போயிட்டு பாக்கலாம், குடும்பம் ஓடி பாக்கலாம், இந்த பக்கம் ஓடி பாக்கலாம், அந்த பக்கம் ஓடி பாக்கலாம். அதனால பக்கத்துல கட்டி கொடுக்கலாங்க. அம்மாங்களுக்கு இருந்து உனக்கு இருந்தா பத்தியா? அம்மாங்களுக்கு இருந்து உனக்கு இருந்தா பத்தியா? என்ன எதுக்கு சொல்றாங்க தெரியுதா? எதுக்கு சொல்றாங்க தெரியுதா? இப்ப குரு அவரு நம்ம குருகுலத்துல இருக்கிறாரு. அவரு யாரு? அவரு சிவனான மணி. சிவனான மணி கேக்கல. அவரு நம்மளுக்கு என்ன ஆகுறாரு? குருதேவரு. உங்களுக்கு எல்லாம் வில்வி தாம்பு அந்த வித்தை எல்லாம் வித்தி கத்து கொடுத்தவரே அவரு தான். என்ன அவர்கிட்ட எவனா சண்டைக்கு வர முடியுமா? அவர்கிட்ட எவனா போய் சண்டையை போட முடியுமா? இப்ப நம்ம பாப்பாவை கட்டி கொடுத்தா எவனோ சண்டைக்கு நீ நினைக்கிற, நீ என்ன நினைக்கிறது எனக்கு புரியுது. என்னடா இது குருதேவருக்கு எப்படி 80 வயசுக்கு மேல ஆகுது, நம்ம பாப்பாவுக்கு 20 வயசு தானே ஆகுது அப்படி நீ நினைக்கிற. அவரு 80 வயசு ஆன கூட எல்லாத்தையும் கத்து வச்சுக்கிறாரு, எல்லாத்தையும் வித்து வச்சுக்கிறாரு. குருகுலத்துக்கே தலைவரு. குருகுலத்துக்கே தலைவரு சுக்லாச்சாரியாரு. நான் என்னன்றேன்னா, நீ இந்த கதையை இப்படியே விடு. பாப்பாங்க போய் தங்கச்சி கிட்ட சொல்லி பேசி சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணி ஏற்பாடு பண்ண நீ வா. குருநாதர் இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. நீ தான் ஒத்துக்க வைக்கணும். அவர் பையன் எடுத்து கையில கொடுக்கணும். தக்க நேரத்தில் தகுந்த சமயத்தில் மனைவிகள். ஆமாங்க. எப்பேற்பட்ட யோசனை சொல்லியிருக்காங்க. மாரி பத்தினிங்க யாருமே கிடையாது. கிடையாது. பாத்திருப்பே உள்ள கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. பலிங்காசுரம் என்ன இது என்றுமில்லாமல் என்று உபசரணை அதிகமா இருக்கிறது. மரியாதையும் கூட ஏறிக்கிட்டு போகிறது. ஒரு வாட்டு பட்டு ஐயா குருநாத வாரி இந்த அசனத்தில் ஐயா குருநாத வாரி இந்த அசனத்தில் ஐயா குருநாத வாரி இந்த அசனத்தில் அமர்வீர் வீர் ஐயா குருநாத வாரி. எனக்கு தெரிஞ்சு குருநாதர் சூத்து போத்த போட போதுன்னு நினைக்கிறேன் நானு. எதற்காக அழைத்தேன் தெரியுமா? இந்த பலிங்காசுரன் கலிங்காசுரன் என்று சொல்லக்கூடிய அரக்கர்கள் தலை சிறந்தவர்கள். எங்களுக்கு அனைத்துமே குருவாக நின்று எங்களுக்கு தந்தைக்கு தந்தையாக தாய்க்கு தாயாக வழிநடத்தக்கூடிய குருதேவர். சரி, எங்களுக்கு ஒரே ஒரு தங்கை, ஒப்பற்ற தங்கை. அந்த தங்கைக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்று ஆசை வந்து
என்ன ஆச்சரியமான ஒரு வார்த்தை. ஆமா. திருமணம் கோலத்தில் இருக்க வேண்டிய தங்கைக்கு திருமணம் செய்ய வேண்டும். பருவமடைந்திருக்கிறாள், அவளுக்கு திருமணம் செய்ய வேண்டும். சந்தோஷமா செய்தானே. ஆஹா. ஆனால் திருமணம் சொல்லுகிறாயே, ஆமா, மாப்பிள்ளை எங்கேயே பார்த்திருக்கிறாய், எந்த நாட்டை சேர்ந்தவன்? சொல்லுங்க. ஏடா, குருநாதர் கேட்கின்றாரு. திருமணம் என்பது நல்ல விஷயம் தான், ஆனா மாப்பிளை பார்த்து விட்டீர்களா என்று கேட்கின்றார். ஆமா குருநாதா, நாங்க மாப்பிளை பார்த்து விட்டோம். மாப்பிளை பார்த்து விட்டீர்களா? ஆனால் உன் தங்கை எப்பேற்பட்டவர்? அழகிலே சிறந்தவர், 32 லட்சம் அறிந்தவன். அவளுக்கு எந்த நாடு, எந்த எப்பேற்பட்ட ஆணழகன், எங்கே இருக்கிறான்? அழகிலே சிறந்தவனா, மன்மதனா, ஒன்றுமே புரியாமல் அவனுக்கு தேவ மாப்பிளை எங்கே பார்த்திருக்கிறாய்? சிறந்தவர் மன்மத குஞ்சிய. ஏண்டா, அந்த ஆரோக்கியபுரி நாட்டை சேர்ந்தவன் மன்மதன். மன்மதன் மனைவி ரதிதேவி. உலகத்திலே 32 லட்சம் போது 4 பேர் 5 பேர். ஆமா, அதுல மன்மதனும் ஒருவரு. உங்க பாப்பா ஒண்ணு. ஆமாண்டா. ஆமாங்க. அந்த ரதி மன்மதனுக்கு அழகுக்கு நிகர் என் தங்கை. ஏண்டா, மன்மதன் சாதாரண விஷயம் கிடையாது. ஒருவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த காமத்தை வெளிப்படுத்தக்கூடியதுதான் அந்த மன்மதன் என்று சொல்லக்கூடியது. அப்பேற்பட்ட 32 அழகு பலட்சணம் படைத்தவள் உன் தங்கை. உன் தங்கைக்கு நிகரான ஒரு ஆடவனை நீ பார்த்து விட்டாயா? எங்கே போய் கண்டுபிடித்து எடுத்து வந்திருக்கிறாய்? அப்படி என்று கேட்கிறார். இதற்கு தக்க பதிலை நீங்கள் கொடுக்க வேண்டும். குருநாதா, நாங்கள் தேடாத இடம் கிடையாது, பார்க்காத இடம் கிடையாது. ஆனால் எங்கள் கண்களுக்கு ஒருவன் தென்பட்டு விட்டான். உங்கள் கண்களுக்கு ஒருவன் தென்பட்டு விட்டான். அவன் எந்த நாட்டை சேர்ந்தவன், எங்கே இருக்கிறான்? அது மட்டும் கிடையாது, கையில வெண்ணெய் வச்சுன்னா நம்ம நெய் கலையில கூட்டம் நாங்க கிடையாது. ஆமா, ஏன்னா பால்ல இருந்து தான் தயிர் ஆகும், தயிர்ல இருந்து தான் நெய் ஆகும், நெய்யில இருந்து தான் அதை விட்டுட்டோமா? சரி, அது நீ புடிச்சிட்ட கத்தா. சரி பையா, பாய். குருநாதர் மட்டும் நம்ம பாப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி போட்டு தாலி கட்டி காதோடு காது பேசிக் கொண்டிருக்கார்கள். நம்ம தான் இந்த உலகத்தையே ஆள போற. யான்னு கேளு, நம்ம குருகுலத்துக்கே சக்கரவர்த்தி. ஆமா, நம்மளுக்கு எல்லாம் குருநாதர். ஆமாங்க. எப்படி சொல்வது, என்ன சொல்வது என்று புரியவில்லை. அந்த மாப்பிளையை பார்த்தவுடன் எனக்கு கையும் போடவில்லை, காலம் போடவில்லை, ஒன்றும் புரியவில்லை, எதுவுமே தெரியவில்லை, எதுவும் தெரியவில்லை. அப்பேற்பட்ட ஒரு மாப்பிளை அவன், அப்பேற்பட்ட அழகில் சிறந்தவன், அப்பேற்பட்ட ஆணழகன், அப்பேற்பட்ட ஒரு புஜபலம் பராக்கிரம் உள்ளவன். அவன் எங்கே இருக்கிறான், எந்த நாடு, எப்படி வருகிறான், எங்கே இருக்கிறான், ஒன்றுமே புரியவில்லையே. பையா சுபாஷா, சொல்லுங்க. குருநாதர் ரொம்ப ஆவலோட இருக்கிறார். அப்படியா? அந்த மாப்பிள்ளை யாரு, எப்பேற்பட்டவர், அவர் எங்க இருக்கிறாரு, அவர் என்ன வேலை செய்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு ஆரவாரமா வந்து ஒரே புரட்சியா இருந்து கொண்டிருக்கின்றார். ஒண்ணு கூட போய்கிறானுங்க. இந்த ஆர்வத்தோட நம்ம சொல்லணும்னு நினைச்சா கூட நம்மளால சொல்ல முடியாது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு பூச்சி நான் அப்பயே அவனுக்கு கிட்ட சொன்னேன், உங்களுக்கு ஒண்ணுக்கு வந்துருக்கோம், என்கிட்ட கொடுக்குறான், நைட்டுமா விட்டு வரான்னு. ஆனா அவனுங்க கேட்கல, அவனுங்களே தான் விடுறாங்க போய்கிறான். குருநாதா, அது யார் தெரியுமா? யாரு? காலையில் எழுந்தவுடன் எங்களுக்கு பஞ்சாங்கத்தை பார்த்து இந்த வேலை தான் செய்ய வேண்டாம், மாலை முடிந்தவுடன் இத்தனை காரியங்களை தான் செய்து முடிக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஆவலோடு என்னுடன் துணை இருப்பவர் குருதேவராகிய நீங்கள். இந்த உலகத்திலே குருதேவரே தங்களுக்கு மிஞ்சிய விஷயம் எதனாவது கிடையவே கிடையாது, எதுவுமே கிடையாது. குருநாதரை மிஞ்சி நாங்கள் எதனா செய்ய முடியுமா, செய்யாம முடியுமா? நம்மளே அப்படி ஒரு தவறை செய்தால் நம்ம குருநாதர் நம்ம சும்மா விடுவாரா? அப்படி நும்கிட மாட்டார். நும்கி சாபத்தை கொடுத்து விடுவீர்கள். ஏன்னா சக்கராஜர் அந்த கல்யாண மாலை என்று நினைத்து ஒரு பூமாலை